நெக்ஸ்ட்டு வந்து பகாப்பதம் எத்தனை வகைப்படும்? பகாப்பதம்ல மொத்தம் 4 வகை இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயர், வினை, இடை, உரி. இது வந்து இன்னொன்னு நம்ப கேள்விப்பட்டிருப்போம். சொல் எத்தனை வகைப்படும்? 4. என்னென்ன? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இப்ப ஏன் இந்த இடத்துல பகாப்பதத்துக்கு வந்திருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சொல்னாலும் ஒண்ணு தான், பகான்னாலும் ஒண்ணு தான். சொல், பதம், கிளவி இது 3க்கும் வந்து ஒரே மீனிங் தான். ஸோ நம்மள கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. சொல், கிளவி, பதம் இது 3மே வந்து ஒரே ஒரே ஒரு மீனிங் ஒரே மீனிங் தான். ஸோ பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம்னு பகாபதத்தில் மொத்தம் 4 இருக்குது. பகுபதத்தில் பெயர், வினைன்னு 2 இருக்குது. பெயர்னா அதே மாதிரி தான் ஃபஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி தான். பெயரை குறித்து வருவது. வினைங்கிறது கட்டளை வாக்கியத்தோட வரும். நட, வா, உன் அப்படின்னு. இடை பகாபதம்ங்கிறது தம, கொல், மண். இப்போ உரி பகாபதத்துக்கு நம்ம எப்படி கடி, நனி, உரு, தரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி இடை பகாபதத்துக்கு தம, கொல், மண் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து வேற்றுமை உருபுகள். வேற்றுமை உருபு மொத்தம் 8 இருக்குது. முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 8 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, முதல் வேற்றுமைக்கு உருபு இருக்கா? இல்லை. இது வந்து எழுவாய் வேற்றுமையாக வரும். இது வந்து எதுக்கு அப்படின்னா, இது ஒன்று இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 2யும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஆன்சர் பண்ணும்போது இன்னும் நம்ம கரெக்டாக இருக்கும் சில டைம். இப்போ 2ஆம் வேற்றுமை வந்து ஐயை குறிக்கும். 3ஆம் வேற்றுமை ஆள், ஆண், ஓடு, ஓடு அப்படின்றத குறிக்கும். 4ஆம் வேற்றுமை வந்து கூவை குறிக்கும். 5ஆம் வேற்றுமை இன், இல்லில் வந்து குறிக்கும். 6ஆம் வேற்றுமை அது, இது, 7ஆம் வேற்றுமை வந்து கண், இல். இப்போ ஒன்னொன்றுக்கும் பார்ப்போம். இப்போ ஐயின்னு எப்படி நம்ம சொல்கிறோம்? அரசன் கவியை பரிசளித்தான். ஐ வந்து மறைந்துருதா? ஸோ இது வந்து 2ஆம் வேற்றுமை. 3ஆம் வேற்றுமையை பாருங்க. ஆள், ஆண், ஓடு, ஓடு. எழுதினான், அவனோடு. இந்த லெட்டர் வருதா? ஸோ இது 3ஆம் வேற்றுமை. அப்படிங்கிறது தம்பிக்கு சட்டை வாங்கினான். கூங்கிறது மறைந்து வருது. நெக்ஸ்ட்டு இல்லை. மலையின் வாழ்ந்து வீழ்ந்தது அருவி. இன்னுன்றது வார்த்தை வருதா? ஸோ இந்த மாதிரி இடையில வந்து அதுக்குண்டான குறியீடு மறைந்து வருவது தான் வந்து நமக்கு வந்து அதுக்கு 5ஆம் வேற்றுமையா, 6ஆம் வேற்றுமையா, 7ஆம் வேற்றுமையான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று என்னென்னா 8ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமைங்கிறது மேக்ஸிமம் எப்படி வரும் அப்படின்னா, அது வந்து பெயர் சொல்லாக தான் வரும். இப்போ நண்பா, ஐயோ, இங்கே வா, அதாவது ஒரு கூப்பிடுற மாதிரி வரும். ஒருத்தவங்களை அழைத்தல் மாதிரி வருவது தான் வந்து இதை வந்து 8ஆம் வேற்றுமையை இன்னொரு வேற்றுமை எப்படி சொல்லுவாங்கன்னா வெளி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கேள்வி கேட்பாங்க. 8ஆம் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் என்ன? வெளி வேற்றுமை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகை நிலைனா 6 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. தொகா நிலை அப்படிங்கிறது 9 வகைப்படும். இது 2க்கும் உண்டான எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துவோம். ஃபஸ்ட்டு தொகை நிலையில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உண்மைத்தொகை, அன்மொழித்தொகை. நம்ம இலக்கணத்தில் வந்து கேட்பாங்கல்ல, ஒரு ஒரு பெயரை கொடுத்துட்டு அது என்ன தொகை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த 6 நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம எழுதிடலாம். தொகை நிலைக்கும் தொகா நிலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொகை நிலையில் வந்து நமக்கு வந்து மறைந்து வரும் உறுப்புகள்லாம் தொகா நிலையில் வந்து எல்லாமே வந்து வெளிப்படையாக வரும். அதுதான் வந்து தொகைக்கும் தொகாவுக்கும் உள்ள வித்தியாசம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேற்றுமை தொகை. ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம்ல வேற்றுமை தொகை 8, அதுதான் வந்து இதில் வந்துடும். ஐ, ஆள், இது, அன், இது மாதிரி வருது எல்லாமே வேற்றுமை தொகை. வினைத்தொகைங்கிறது வந்து 3 காலத்தையும் காட்டும். ப்ளஸ் வந்து அது பெயரச்ச விகுதி வந்து அதோட பெயர் வந்து பெயரச்ச விகுதியில் வரும். எப்படின்னா நடந்து வந்தான், இப்படி நடந்து வந்தான் இருக்கா, இதில் வந்து நட அப்படிங்கிறது வந்து வினைத்தொகை, நடந்து வந்தான் அப்படிங்கிறது ஒரு பெயரை குறிக்கிறதுனால இது வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பண்புத்தொகைங்கிறது வந்து ஆன, ஆகிய, நிறம், வடிவம், சுவை, மை இது எல்லாத்தையும் எல்லாமே வந்து மறைந்து வரும் அதில், அதான் பண்புத்தொகை. உவமை தொகையில் வந்து போல அப்படின்ற உருவு மறைந்து வருவதனால உவமை தொகை. உண்மை தொகைங்கிறது வந்து அப்படின்ற உருவு மறைந்து வருவதனால அது உண்மை தொகை. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ மலர் முகம் அப்படிங்கிறது மலர் போன்ற முகம். ஸோ போல, போன்ற இது எல்லாமே வந்து உவமை. அண்ணன் தம்பிங்கிறது அண்ணனும் தம்பியும் மறைந்துருதா? ஸோ இது வந்து உண்மை தொகை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அன்மொழி தொகை. இது எல்லாமே நமக்கு தெரியும். அது என்ன அன்மொழி தொகை? அன்மொழி தொகைனா ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருவாங்க. பொற்கொடி வந்தால் இது என்ன உருவு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ
இதில் வந்து எல்லாத்துலேயும் வந்து நமக்கு தெரியும் இது வந்தால் இது இது வந்தால் இது அப்படின்ட்டுன்னு. இது இப்போது பொற்கொடி வந்தால் அப்படிங்கிறப்போ இது வந்து இதில் எதுலேயுமே சேராது. ஸோ இதில் சேராததுனால தான் இது வந்து அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அல்லாத மொழி தொக்கு தொக்கு வருவது தான் வந்து அன்மொழி தொக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ அன்மொழி தொகைனா என்ன அப்படின்னு கூட கேள்வி கேட்பாங்க. அன் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை, அதாவது அன்னுனா என்ன அல்லாத, மொழி தொகைனா தொக்கு வருவது அப்படின்றது தான் மீனிங் இதுக்கு. என்ன அப்படின்னு ஒன்று என்ன பார்க்கலாம். இப்போ பொற்கொடி வந்தால் இதை ஏன் வந்து நம்ம அன்மொழி தொகைன்னு சொல்கிறோம் அப்படின்னா, பொற்கொடி அப்படிங்கிறது வந்து பொன் ப்ளஸ் கொடி, பொன்னாகிய கொடி, பொன் போன்ற கொடி, அதாவது 2ல் இப்போ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே பொன் கொடின்னு மட்டும் கேட்டிருந்தா, ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது வந்து என்ன பொற்கொடி வந்தால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறதுனால நம்ம வந்தால்ன்ற அடிஷ்னலான ஒரு வார்த்தை வருதுல்ல. ஸோ இதனால தான் வந்து இது வந்து அன்மொழி தொகை. ஏன் அப்படின்னா பண்பு உவமை இது 2லையும் வந்து தொகையை இருக்க வேண்டிய ஒன்று வேறு ஒரு சொல்லோடு சேர்ந்து வருவதால் அது அல்லாத மொழித்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? இது மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம பண்பா உவமையான்னு பார்த்து எழுதிடலாம். ஆனால் இதோட சேர்ந்து வேறு ஒரு சொல், அதாவது பண்போ உவமையோ அது இருக்க வேண்டிய இடத்துல வேறு ஒரு சொல் சேர்ந்து வருவதனால தான் இது வந்து அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து தொகைநிலை தொடர் வகைகள். இதில் வந்து எழுவாய், விழி, வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொகைநிலை, இடைச்சொற்றொடர், உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கு தொடர் அப்படின்ட்டு மொத்தம் 9 இருக்குது தொகாநிலையில். எழுவாய் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே பெயரோட வரும், முதல் எழுத்தாக வரும், அதான் எழுவாய். விழித்தொடர்ங்கிறது நம்ம பார்த்தோம்ல வேற்றுமையில் 8ஆம் வேற்றுமையா கண்ணாவா அப்படின்னு ஒரு பெயரோட குறித்து அழைப்பு விடுவித்து கூப்பிட்றது தான் வந்து விழித்தொடர். நெக்ஸ்ட்டு வினை முற்றுத்தொடர்னா பெயரில் இருக்கு பாருங்க, ஒரு செயல் வந்து முடிந்ததை குறிப்பது தான் வினை முற்றுத்தொடர். பெயர் சென்றது பேருந்து, அந்த வினை முடிஞ்சிருச்சு அந்த இடத்துல, ஸோ அது வந்து வினை முற்றுத்தொடர். பெயரச்ச தொடர், பெயரச்ச தொடர் அப்படிங்கிறது பேரில் இருக்கு. பெயரச்ச தொடர்னா எழுதிய கடிதம், அப்படின்ற எழுத்து மறைந்து வருதா, ஸோ அது வந்து பெயரச்சம். வினையச்சம் படித்து தேர்ந்தான், படி அப்படிங்கிறது வந்து எச்ச வினையை முடிக்குதா, அதனால் வந்து படிங்கிறது ஒரு கட்டளையோடு வருதா, ஸோ இது வந்து வினையச்ச தொடர். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் யோசிக்கலாம், இந்த இடத்துல வந்து நம்ம எச்ச வினை அப்படின்னு சொல்லியிருக்கு, அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயல் வந்து முடிவு பெறாமல் இன்னொரு வினையோடு சேர்ந்து வரும், அதுக்கு வந்து பெயரச்சம் வினையச்சம் 2 வகை இருக்குது. இப்போ எழுதிய கடிதம் அப்படிங்கும் போது நம்ம டக்குன்னு பெயரச்சம் சொல்லி எழுதிடலாம். ஆனால் இந்த சென்டென்ஸை ஃபுல்லாக நம்ம படிக்கிறப்போ எழுதிய கடிதம்ங்கப்போ இந்த செயல் வந்து முடிவு பெறலை. எழுதிய கடிதம், எழுதினான், கவிதை எழுதினான் அப்படின்னா அந்த செயல் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் எழுதிய கடிதம் அடுத்து ஏதோ ஒரு நடக்க போகுது, அது சொல்கிறதுனால இது வந்து எச்ச வினையாக தொடர்ந்து வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பார்க்கும்போது எழுதிய வருதா, ஸோ இது வந்து பெயரச்சம். படித்து தேர்ந்தான், படி அப்படிங்கிறது கட்டளையில் வருதா, ஸோ இது வந்து வினையச்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில டிஃபிகல்ட் வார்த்தை வரும்போது மட்டும் நீங்கள் வந்து இந்த இந்த இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது நம்ம கன்ஃபியூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வேற்றுமை தொகாநிலை அப்படிங்கிறது வந்து உருவு வெளிப்படையாக அமைவது, அதாவது வேற்றுமை தொகாநிலை அப்படின்னா வீட்டை கட்டினான், ஐங்கிறது இந்த இடத்துல இருந்தால் வீட்டை, டைன்னு வந்துருச்சா, ஸோ இது வந்து 6ஆம் வேற்றுமை தொகாநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இடைச்சொற்றொடர் நம்ம சொன்னோன்னா இடைச்சொல் வந்து ஞாபகம் வச்சுக்க சொல்லி, அதுதான் அது மற்று மண் கொல் அப்படின்றதா, இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உரிச்சொற்றொடர் வந்து நனி சாலை அப்படின்லாம் வருது இல்லை, அதெல்லாம் வந்து உரிச்சொற்றொடர். சாலச் சிறந்தால், சாலைங்கிறது வெளிப்படையாகவே இதில் வந்துருச்சா, ஸோ இது வந்து உரிச்சொற்றொடர். நெக்ஸ்ட்டு அடுக்கு தொடருங்கிறது வாழ்க வாழ்க, பிரித்தால் பொருள் தருவது அப்படிங்கிறது வந்து அடுக்கு தொடர். ஸோ இதுதான் வந்து தொகை நிலையோட 9 வகைகள். நெக்ஸ்ட்டு வந்து யாப்பு இலக்கணத்தோட உறுப்புகள். மொத்தம் யாப்பு இலக்கணத்தில் மொத்தம் 6 உறுப்பு இருக்குது. என்னன்னோ எழுத்து, அசை, சீர், தழை, அடி, தொடை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 இருக்குது. என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்தில் வந்து யாப்பு இலக்கணத்தின் அடிப்படையில் எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ குறில், நெடில், ஒற்று அப்படின்னு 3 வகை இருக்குது. அசை எத்தனை வகை, நேரசை, நிரசை. நெக்ஸ்ட்டு சீர் எத்தனை சீர், 4 சீர், ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், 4 சீர் அப்படின்னு. தழை வந்து 7 வகைப்படும்.
நெக்ஸ்ட்டு அடி வந்து 5, குறளடி, சிந்தடி, அளவடி, அதை வந்து நேரடின்னு சொல்லுவாங்க. நெடிலடி, களி நெடிலடி, இதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் பின்னாடி பார்ப்போம். இப்போ ஒரு ஹிண்ட் மாதிரி பார்த்துக்கலாம். தொடை வந்து 8 வகைப்படும். ஓகேவா? என்னன்னா மோனை, எதுகை, இயைபு, முரண், அளபடை, இணை, பொழிப்பு, ஒரு அப்படிங்கிறது வந்து தொடையோட வகைகள். ஸோ யாப்பு இலக்கணத்தோட உறுப்பு 6. அது வந்து அதுக்கு உண்டான வகைகளும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு அசைகள் எத்தனை வகைப்படும்? நேரசை, நிறையசைன்னு 2 இருக்குது. ஸோ நேரசையில் என்னென்ன இருக்குது, நிறையசையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இதை பார்த்துக்கோங்க. குரில் தனித்து வருவது, குரில் தனித்து வரும், குரில் ஒற்றோடு சேர்ந்து வரும், குரில் நெடில் வரும், நெடிலோடு ஒற்று வரும். அதாவது அ, அன், ஆ, ஆன் அப்படின்ற ஞாபகம். குரில் தனித்து, குரில் ஒற்று, நெடில், நெடில் ஒற்று அப்படிங்கிறது நேரசை. நிறையசை அப்படிங்கிறது வந்து இருகுரில் ஒற்று, குரில் நெடில் இணைந்து, குரில் நெடில் ஒற்று, இதுதான் வந்து நிறையசை. நெக்ஸ்ட்டு சீர்கள் வந்து 4 வகைப்படும். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், 4 அசை சீர்னு பார்த்தோம். ஸோ ஓரசை சீர்னா என்ன அப்படின்னா, ஒரு இப்போ திருக்குறள் இருக்குன்னா அதில் 4 கடைசி வார்த்தை இருக்குல்ல, அதுதான் வந்து ஓரசை சீர். அது வந்து எப்போவுமே எதில் முடியும் அப்படின்னா, நாள், மலர், காசு, பிறப்பு இந்த மாதிரி வரும். நேர்னு வந்துச்சுன்னா நாள், மலர், காசு, நிறைன்னு வந்துச்சுன்னா பிறப்பு அப்படின்னு வரும். ஸோ இதுக்குண்டான விளக்கம் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஈரசை சீர் அப்படிங்கிறது வந்து நேர்நேர் தேமா, நிறைநேர் புளிமா, நிறைநிறை கருவிலம், நேர்நிறை கோவிலம் அப்படிங்கிறது வந்து ஈரசை சீர்கள். நெக்ஸ்ட் வந்து மூவசை சீர்னா, ஈரசை சீரோட இறுதியில் நேரோ நிறையோ சேர்ந்து வருவது தான் மூவசை சீர். அது வந்து காய்ச்சீர், கனிச்சீர்னு 2 இருக்குது. நேர் வந்துச்சுன்னா காய்ச்சீர், கனி வந்துச்சுன்னா கனிசீர் அப்படின்னு இருக்குது. அடுத்து வந்து நாலசை சீர்னா என்ன? இது வந்து நாலசை சீர் மேக்ஸிமம் இப்போதைக்கு யூஸ் பண்ணலை. பட் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக இது தெரிஞ்சுக்கோங்க. நாலசை சீர் அப்படிங்கிறப்போ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பொது சீர் அப்படின்னும் சொல்லுவாங்க. 4 சீர் இருக்கும். என்னென்னா நேர் 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 அந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து நாலசை சீர். அடிகள் எத்தனை வகைப்படும்? மொத்தம் அடிகள் வந்து 5 வகைப்படும். என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறளடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி. குறளடி வந்து 2 சீர், சிந்தடி வந்து 3 சீர், அளவடி வந்து 4 சீர், அதை நேரடின்னு சொல்லுவாங்க. நெடிலடி 5 சீர், களி நெடிலடி 6 சீர். நெக்ஸ்ட்டு பா எத்தனை வகைப்படும்? பா வந்து நார்மலாக 4 வகைப்படும். அது என்ன நார்மலாக அப்படின்னா, யாப்பின் அடிப்படைன்னு கேட்டால் 5 வகைப்படும். பொதுவாக பா எத்தனை வகைப்படும்னா 4. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வெண்பாங்கிறது வந்து செப்பல் ஓசை உடையது, ஆசிரியப்பாங்கிறது அகவல் ஓசை உடையது, கலிப்பான்னா துள்ளல் ஓசை உடையது, வஞ்சிப்பாங்கிறது தூங்கல் ஓசை உடையது. மேக்ஸிமம் வந்து அறநூல்கள் எல்லாத்துலேயுமே வந்து வெண்பா தான் யூஸ் பண்ணுவாங்க. அறநூல்கள்னால் என்ன? திருக்குறள், நன்னூல், நாலடியார் அப்படின்னு சொல்கிற எல்லா நூலுமே வந்து அறநூல்கள் தான். பெருங்காப்பியம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை அந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து ஆசிரியப்பா அந்த பா வகையை யூஸ் பண்ணுவாங்க. யாப்பின் அடிப்படையில் கேட்டாங்கன்னா மருட்பா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி கேட்கும்போது 5ன்னு போட்டுக்கோங்க ஆன்சரில். இதில் வந்து வெண்பாவும் ஆசிரியப்பாவும் கலந்து வருவது தான் வந்து மருட்பா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வெண்பாவின் பொதுவான அடி 4, குறள் வெண்பாவுக்கு பொதுவான அடி 2. சப்போஸ் வெண்பாவின் வகைகள்னு கேட்டால் வெண்பாவுக்கு மொத்தம் 6 வகை இருக்குது. நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, களி வெண்பா, பஃப்ரடை, குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அணிகள் எத்தனை வகைப்படும்? இப்போ அணிகள் அப்படின்னு கேட்குறப்போ அது வந்து தண்டி அலங்கார முறைப்படி கேட்டால் அது வந்து பல வகை. நார்மலாக அணி எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஆப்ஷன் எப்போவுமே கவனிச்சுக்கோங்க. 2 அப்படிங்கும்போது 2ன்னு வச்சுக்கோங்க. சொல்லணி, பொருளணி 2 வகைப்படும். அணிகள் எத்தனை வகைப்படும்? தண்டி அலங்காரப்படி பல வகைகள் இருக்கு அணி. நார்மலாக அணின்னு கேட்குறப்போ ஆப்ஷனில் 2 அப்படின்றது இருந்துச்சுன்னா 2 டிக் பண்ணிக்கோங்க. அணியா அணிகளா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தன்மை நவிர்ச்சி அணி, அதோட வகை 4. பொருள், குணம், சாதி, தொழில் இது எல்லாத்தையும் வச்சு தான் தன்மை நவிர்ச்சி அணி வந்து குறிப்பாங்க. இதை வந்து இதுக்கூட இன்னொரு பேர் வந்து இயல்பு நவிர்ச்சி அணி
நெக்ஸ்ட்டு தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இது எல்லாத்தையும் தான் நம்ம இப்போ பார்த்தோம். எழுத்துன்னா வந்து எழுத்துக்களின் பிறப்பு, வடிவம், வகை. இதை தான் வந்து எழுத்துன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கிறது பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பொருள் இலக்கணம்ங்கிறது 2 வகைப்படும். அகப்பொருள், புறப்பொருள்னு 2 இருக்குது. யாப்பிலக்கணம் உறுப்புகள் 6 பார்த்தோம். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. அணி இலக்கணம் வந்து செயலுக்கு அழகு சேர்ப்பது, உவமை, உருவகம் பற்றி கூறுவது தான் அணி இலக்கணம். நெக்ஸ்ட்டு வந்து அகப்பொருள், புறப்பொருள் அப்படின்னு 2 இருக்குது. இதில் பொருள் இலக்கணம் வகை கேட்குறப்போ அகப்பொருள், புறப்பொருள் இருக்குது. அகப்பொருள் அப்படிங்கிறது வந்து அகம் சார்ந்த ஒழுக்கங்கள் வந்து அகப்பொருள். காதல், மன தூய்மை சார்ந்த வாழ்க்கை முறை பற்றி கூறுவது. புறப்பொருள்ங்கிறது வந்து புறம் சார்ந்த ஒழுக்கங்கள், அதாவது வீரம், கல்வி, கொடை பற்றி கூறுவது. நெக்ஸ்ட்டு அகப்பொருள் எத்தனை வகைப்படும், புறப்பொருள் எத்தனை வகைப்படும். அகப்பொருள் 7, புறப்பொருள் வந்து 12 வகைப்படும். அதாவது புறப்பொருள் வந்து தொல்காப்பியத்தின் அடிப்படையில் 7 வகை, புறப்பொருள் நார்மலாக வந்து 12 வகை. அகப்பொருள்னா என்னன்னு பார்ப்போம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. இது எல்லாமே வந்து அகப்பொருள். இதுக்கு வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம், அதையும் சைடில் பார்த்துக்கலாம். கைக்கிளைங்கிறது ஒருதலை காமம், பொருந்தா காமம். குறிஞ்சிங்கிறது மலை சார்ந்த காதல், முல்லைங்கிறது காடு சார்ந்த காதல், மருதம்ங்கிறது வயல் சார்ந்த காதல், நெய்தல்ங்கிறது கடல் சார்ந்த காதல், பாலைங்கிறது சுரம் சார்ந்த காதல், பெருந்திணைங்கிறது பொருந்தா காமம், வயது முதிர்ந்த காதல் தான் பெருந்திணைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு புறப்பொருள் அப்படிங்கிறது வந்து வெச்சி, வஞ்சி, ஒழிஞை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான். இதெல்லாம் தொல்காப்பியத்தின் அடிப்படை. மொத்தமாக கேட்குறப்போ புறப்பொருள் வந்து 12 வகை. நொச்சி, தும்பை, பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை. இது எல்லாமே வந்து புறப்பொருளோட வகைகள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்ப்போம்.